ம். வெல்கம் டு பொண்ணு ஆர்கானிக் கார்டன். வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அறுவடை பண்ணலாம். இப்போ ஆடி பட்டம் முடியிற ஸ்டேஜில் இருந்தாலுமே கூட, இன்னுமே தோட்டத்தில் காய்கறிகள் விளைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை அப்பப்போ அறுவடை பண்ணிடுவோம். ஆனாலும் கூட சில காய்கள் ரேர் வெரைட்டி எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அறுவடையை பண்ணுறோம் இன்னைக்கு நாங்கள். இப்போ முதல்ல இந்த ஒட்டு கத்திரிக்காயை பறிச்சுக்கலாங்க. நிறைய பிஞ்சுகள் இருக்கு. ஆனா ஒன்று ரெண்டு பெரிய சைஸ்ல காய்கள் இருக்கு. பாருங்க, காய் ஒட்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். இங்க கொஞ்சம் தக்காளி இருக்குங்க, தக்காளியும் பறிச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் தக்காளி இருக்குங்க, பாருங்க, பறிச்சுக்கலாம். இதெல்லாம் நாட்டு தக்காளி, ஆனால் சைஸ் சின்னதாக தான் இருக்கு. பாருங்க, பறிச்சுக்கலாம். இங்க கொஞ்சம் சிகப்பு வெண்டைக்காய் இருக்குங்க, இதையும் பறிச்சுக்கலாம். சிகப்பு வெண்டைக்காய். முதல்ல ஒட்டு கத்திரிக்காய் பறிச்சோங்க. இப்போ பாருங்க, இது வந்து இன்னொரு சைடு தோட்டத்துல, இது வந்து இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். முள்ளு இருக்கு பாருங்க, இந்த பாருங்க முள்ளு. எவ்வளோ பெருசா இருக்கு காய். இதுல ஒரு 5-6 காய் இருக்கு, பறிச்சுக்குவோம். இந்த பாருங்க, வேற எங்க இருக்கு? இங்க ஒண்ணு இருக்கு. கத்திரிக்காய் பறிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்திலே, கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்திலே டேபிள் ஆரஞ்சு இருக்கு. டேபிள் ஆரஞ்சு நிறைய பழுத்துருச்சு. இதையெல்லாம் பறிச்சுக்கலாம். அப்படியே சாப்பிடலாங்கிறாங்க, ஆனா அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப புளிப்பு. இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லாட்டி லெமன் ரைஸ் செய்யலாம். எப்படியோ யூஸ் பண்ணிடுவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். நிறைய காய்ச்சிருச்சு பாருங்க, இன்னுமே காய் நிறையா இருக்கு. லெமன் ஆரஞ்சு இது தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு. வச்சு 1 வருஷம்தான் ஆச்சு. போதும்னு நினைக்கிறேன். வெள்ளை கத்திரிக்காய் ஒன்று இருக்குங்க, இதையும் பறிச்சுக்கலாம். இங்கே மணப்பாறை கத்திரிக்காய் ஒன்று இருக்கு பாருங்க, இதான் மணப்பாறை கத்திரிக்காய். இதையும் பறிச்சுக்குவோம். 3 புடலங்காய் இருக்குங்க, பாருங்க, பறிச்சுக்கலாம். மீதி 2 எனக்கு எட்டாது, எங்க பையன் பறிப்பாரு. இப்போ பாருங்க, அந்த 2 புடலங்காயும் இப்போ அவர் பறிப்பாரு. பறிச்சிடலாம் அது 2யும். கீழே கீழே கட் பண்ணலாம், அது முக்குத்தியோட இருக்கு. ம் மெழுகு பீர்க்கங்காய் ஒன்று இருக்குங்க, இதையும் பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இப்பதான் சீசன் முடிய போற சமயத்துல தான் எல்லாம் நல்லா காய்க்குது. ஓகே. மிதி பாவக்காய் கொஞ்சம் இருக்கு,
அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்க பழுத்துருச்சு. இதை விதைக்கி எடுத்துருக்கோம். இல்லை கொஞ்சம் கட் பண்ண ரொம்ப இழுக்கும். மணத்தக்காளி கீரை இருக்குங்க. இந்த மணத்தக்காளி கீரையிலையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் வீட்டு தோட்டம் வைக்கிறது. எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல், எந்த விதமான அசுத்தமான தண்ணியும் இல்லாமல் இப்போ இந்த கீரையை நாம் பறிக்கிறோம். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்தையும் போக்கக்கூடியது. விட்டமின் ஏ, பி எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த மணத்தக்காளி கீரையும் பறிச்சுக்குவோம். வீட்டிலே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ மணத்தக்காளி கீரை பறிச்சிட்டோங்க. பக்கத்திலே பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பாருங்கள், அதை ரொம்ப நாளாக பறிக்காமல் விட்டுட்டோம். பக்கத்து தொட்டியில் போய் அது அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது அடியிலேருந்தே பறிச்சிடலாம், தொலைஞ்சிரும். இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் சந்தன மரத்துக்கு துணை செடியாக வச்சுருக்கோம். இதிலேருந்து தான் சந்தன மரம் சாப்பாட்டை எடுத்து சாப்பிடும். அதுவே வேற வச்சு உறிஞ்சி சாப்பிடாது. அந்த வகையிலையும் பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு உதவியாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப சத்து மிகுந்தது. பொன்னாம் காண்ணி அப்படின்னு, அதாவது பொன் போன்றது, உடம்புக்கு அந்த விதமான வனப்பை தரும். அதோட கண் பார்வையும் நல்லாக்கும். அதனால தான் இதுக்கு பொன்னாம் கான் அப்படிங்கிறத பொன்னாங்கண்ணி அப்படின்னு 2 அர்த்தத்தில் வச்சுருக்காங்க. இதையும் எடுத்துக்குவோம். இன்னைக்கு அறுவடையை முடிச்சுட்டோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு காய் கிடச்சிருக்கு நமக்கு. 4 விதமான கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். இது இந்த 4 ஒட்டு கத்திரிக்காய், இது மணப்பாறை கத்திரிக்காய், இது வெள்ளை கத்திரிக்காய், இது 4 இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். இப்போ 4 பீக்கு இது பாவக்காய் எடுத்திருக்கோம். அதில் 1 பழம், இதை விதைக்காக எடுத்திருக்கோம். இவ்வளோ டேபிள் ஆரஞ்சு, இவ்வளோ தக்காளி, ஒரு 5 சிகப்பு வெண்டைக்காய், 3 புடலங்காய், ஒரு மெழுகு பீர்க்கங்காய், இதெல்லாம் இன்னைக்கு கிடச்சிருக்குதுங்க. அடுத்து கீரை வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னாங்கண்ணி கீரை, அடுத்து மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. எல்லாமே நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைஞ்சது. இதனுடைய அதாவது ருசியே ரொம்ப அலாதியானது. அதனால தான் நாங்கள் இதை தொடர்ந்து மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் விளைஞ்சதை நம்ம சாப்பிட்றோங்கிற ஒரு சந்தோஷம். அடுத்து நமக்கு நல்லபடியாக பொழுதும் போகுது. மனசுக்கு சந்தோஷம், அமைதி எல்லாம் கிடைக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.